மலையாள நடிகர் டொமினோ தாமஸ் நடிப்பில் அடுத்த படம் நடிகர். நடிகர் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் மே 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சு இப்போ நடிகர் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. இருட்டு அறையில் முரட்டு குடுத்து போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் சந்தோஷ் பி ஜெயக்குமாரோட இயக்கத்தில் அடுத்த படம் த பாய்ஸ். த பாய்ஸ் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு யூடியூப்ல ரிலீஸ் ஆகுது. மற்றும் ஆக்டர் நரேனோட அடுத்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் கிளிம்சம் இன்னைக்கு நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் ஈவினிங் 6:30க்கு ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த 2 அப்டேட்ஸும் தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு அஃபிஷியலாக ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு வெளியாகிறதா இருக்கு. நடிகர் எஸ்டிஆரோட 48வது மூவி டைரக்டர் தேசிங்க பெரியசாமியோட இயக்கத்தில் கமலஹாசன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதா இருந்தது. இது வரைக்கும் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பிப்ரவரி 3ஆம் தேதி சிம்புவோட பிறந்தநாளை முன்னிட்டு படக்குழுவினர் வெளியிட இருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. தெலுங்குல அப்கமிங்கான பிக் பட்ஜெட் படத்தில் ஒன்று தேவேரா. ஜூனியர் என்டிஆரோட நடிப்பில் கொரட்டாலா சிவாவோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் அஃபிஷியலாக ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போது விஎஃப்எக்ஸ் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த படம் சொன்ன தேதியில் ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு டவுட்ன்ற மாதிரி நியூஸ் வெளியாகிருக்கு. மோஸ்ட்லி ஏப்ரல் மாதத்துலேருந்து புது ரிலீஸ் தேதிக்கு போஸ்ட்மான் பண்ணுவாங்க. இப்போ இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க் அதிகமாக இருக்குன்றதுனால இந்த படத்தை போஸ்ட்மான் பண்ணுறதுக்கு படக்குழுவினர் பிளான் போட்டிருக்காங்க. நடிகர் விஷால் அவர்கள் டைரக்டர் ஹரியோட இயக்கத்தில் ரத்னம் படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இப்போ அவருடைய அடுத்த படமான துப்பறிவாளன் 2 படத்தை இவரே இயக்கி ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவை அவருடைய ட்விட்டர் மற்றும் சோஷியல் மீடியாஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ரத்னம் படத்தோட ஷூட்டிங் அடுத்ததா துப்பறிவாளன் 2 படத்தோட ஷூட்டிங்கை நடிகர் விஷால் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காரு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட இயக்கத்தில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் அடுத்த படம் லால் சலாம் பிப்ரவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் சென்னையில் இருக்க சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் கம்மிங் ஜனவரி 26ஆம் தேதி நடக்க இருக்கிறதா அஃபிஷியலாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. படம் கிரிக்கெட் பேஸ் பண்ணின படம். விஷ்ணு விஷால், விக்ராந்த் மற்றும் செந்தில்லாம் படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஜனவரி 26ன்னு அறிவிச்சிருக்காங்க.